குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ரொம்ப சோர்வா ஃபீல் பண்றீங்க. அடிக்கடி டயர்ட்னஸ் உங்களுக்கு வருது. மூச்சு விடுறதுல சிரமம், இதய துடிப்பு அதிகமா இருக்கு. உங்களுடைய ரத்த அளவு கம்மியா இருக்கு. நீங்க அனீமிக்கா இருக்கீங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு போன்ற பிரச்சனைகள்னால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா, உங்களுக்கு விட்டமின் B12 குறைபாடு இருக்குன்றது அர்த்தம். கவலைப்படாதீங்க. உலகம் முழுவதும் நெறைய பேர் இதனால பாதிக்கப்படுறாங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் 1,00,00,000 பேரு ஒவ்வொரு வருஷமும் வந்து பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு ஒரு சிறப்பான தீர்வா வெஸ்டேஜ் சப்லிங்குவல் ஸ்ப்ரே என்ற ஒரு பேட்டன்டட் டெக்னாலஜி வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பதிவுல இத பத்தி தான் நம்ம ரொம்ப டீட்டெயில்டா வந்து பார்க்க போறோம். விட்டமின் B12க்கு இன்னொரு பேரு தான் கோபாலமைன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வாட்டர் சால்யுபிள் விட்டமின். காரணம் என்னன்னா, இது தண்ணீல கரையக்கூடிய விட்டமின் அப்படின்றதுனால தான் இந்த கேட்டகரியில இது வச்சிருக்காங்க. இதுவுடைய மிக முக்கியமான வேலையே என்ன அப்படின்னா, DNA-வ உருவாக்குறதுக்கு வந்து இது உதவி செய்யுதுங்க. DNA-வ உருவாக்குறதுக்கு விட்டமின் B12 உதவி செய்யுதுன்னா, இதனுடைய பங்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். DNA தான் நம்மளுடைய தலைவிதியே. நம்ம எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், நம்ம உடம்புல என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும், இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறதே வந்து DNA தான். அத உருவாக்குறதுக்கு இந்த B12 தேவை அப்படின்னா, இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க புரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம RBCன்னு சொல்லக்கூடிய இரத்த சிவப்பணுக்கள உருவாக்குறதுக்கும் இது மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ரொம்ப குறிப்பா பிரெயின் மற்றும் நர்வ் செல்ஸ் உருவாக்குறதுக்கும் வந்து இது உதவி செய்யுதுங்க. ரொம்ப முக்கியமான தேவையே வந்து இந்த விட்டமின் B12 அப்படின்றது வந்து நம்ம மறந்துடக்கூடாது. இதனுடைய அளவு வந்து குறைஞ்சிடுச்சு அப்படின்னா, நெறைய பிரச்சனைகள வந்து அது உருவாக்கிடும். ரொம்ப குறிப்பா இரத்த சோகைய வந்து ஏற்படுத்திரும். அதே மாதிரி ஆக்ஸிஜன நம்ம உடல் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கிற வேலையே வந்து இந்த RBC தான் செய்யும். இந்த B12 குறையிறதுனால அதுக்கான பிரச்சனை வந்து நம்மளுக்கு வந்துரும். சீரா போய் அதனுடைய வேலைய வந்து செய்ய முடியாது. ரொம்ப முக்கியமா மசில் வீக்னஸ் வந்து அது ஏற்படுத்திருது. நம்ம நடக்கிறதுல வந்து பிரச்சனை, அடிக்கடி வாமிட் வர்றது, திடீர்னு வந்து உடல் எடை குறைஞ்சு போறது, இது மட்டும் இல்லாம அடிக்கடி வந்து தலைவலி வரும். நம்ம மூச்சு விடுறதுல வந்து சிரமம் வந்து இருக்கும். இதய துடிப்பு வந்து அதிகமாயிடுறது, டயரியா லூஸ் மோஷன் போவாங்க, கான்ஸ்டிபேஷன் வந்து வந்துரும். அது மட்டும் இல்லாம பசியே வந்து அவங்களுக்கு இருக்காது. கேஸ் ஃபார்ம் ஆயிடும். நர்வஸ் ப்ராப்ளம் எல்லாம் வந்து நெறைய உங்களுக்கு வந்துரும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நடக்கிறதுல வந்து ஒரு தடமாற்றம் வந்து உங்களுக்கு இருக்கும். விஷன்ல ப்ராப்ளம், சரியா வந்து பார்வை வந்து தெரியாது. மனச்சோர்வு, மெமரி லாஸ், பிஹேவியர்ல வந்து சேஞ்சஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த B12 குறைஞ்சிடுச்சு அப்படின்னா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்துரும். இந்த அறிகுறி எல்லாம் இருக்கு அப்படின்னாலே B12 குறைபாடு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். B12 வந்து சரியான அளவுக்கு நமக்கு கிடைக்கணும்னா, நெறைய காய்கறிகள், பழங்கள், அது மட்டும் இல்லாம அனிமல் சோர்ஸ் ஆன இந்த ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நம்ம நெறைய எடுத்துக்கணும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அவ்வளவு விஷயங்கள் நம்ம அஃபோர்ட் பண்ண முடியாதுன்றதுனால தான் பெரிய பெரிய பணக்காரங்கள் நெறைய பேரு நல்லா சாப்பிடுறவங்களுக்கு கூட, ஊட்டச்சத்து மிக்க உணவு சாப்பிடுறோம்னு நினைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த B12 குறைபாடு அப்படின்றது வந்து வந்துடுது. இதனால தான் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு வருஷமும் 1,00,00,000 பேரு இதனால வந்து பாதிக்கப்படுறாங்க. இதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப முக்கியம்ன்றதுனால, இது நார்மல் ரேஞ்ச் வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணணும். ஆனா, அது மெயின்டெயின் பண்ண முடியாம போறதுனால தான் இத்தினி பேர் இதனால பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் கருத்துல கொண்டு தான் வெஸ்டீஜ் எப்பவுமே மக்கள் நலன்ல அக்கறை கொண்டு ஒரு சூப்பரான பேட்டன்டட் டெக்னாலஜில சப்லிங்குவல் ஸ்ப்ரே ஃபார்ம்ல வந்து இத கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மாத்திரை வடிவில எடுத்துக்கிறத விட, டானிக்கா எடுத்துக்கிறத விட, இன்ஜெக்ஷனா எடுத்துக்கிறத விட ரொம்ப 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 சிறப்பான விஷயம் தான் இந்த சப்லிங்குவல் ஸ்ப்ரே. சப்லிங்குவல் ஸ்ப்ரே உடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, சப்லிங்குவல் அப்படின்னா நம்மளுடைய நாக்குக்கு அடியில இருக்கிற ஒரு இடம் தான் சப்லிங்குவல் ரீஜன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ஸ்ப்ரே ஃபார்ம்ல குடுத்திருக்கிறதுனால, அழகா நம்ம எடுத்து ஒரு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டாலே நாக்குக்கு அடியில போதும். ஈஸியா அப்சார்ப் ஆயிடும். 90% அப்சார்ப்ஷன் எஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. எவ்வளோ சூப்பரான விஷயம்ன்றத பாருங்க. இது நம்ம மருந்தா எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்ஜெக்ஷனா போட்டாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் 10% இருந்து ஒரு 30, அதிகபட்சமா 40% தான் நம்மளுடைய உடம்பு அப்சார்ப் பண்ணும். மீதி எல்லாமே வேஸ்ட்டா வந்து போயிடும். ஆனா இங்க 90% எஃபிஷியன்சி வந்து தராங்க. இப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்புக்கு இந்த விஷயங்கள் தேவையோ அது வந்து போயிடும் அப்படின்றதுனால, எவ்வளவு சூப்பரா நம்மளுடைய ஹெல்த் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வெஸ்டீஜ் சப்லிங்குவல் ஸ்ப்ரேய தினமும் ஒரு ஸ்ப்ரே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சாப்பாடு, நம்மளுடைய உணவுல இருக்கிற ஆற்றல்ல இருந்து சக்திய கிரகிக்கிறதுக்கு வந்து ஒரு பேருதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலத்த வந்து சீராக்குது. நம்மளுடைய ரத்த சிவப்பணுவ உருவாக்குறதுக்கு வந்து உதவி செய்யுது. DNA-க்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமா உருவாகுறதுக்கு
உருவாக்குறதுக்கு வந்து உதவி செய்யுது. சூப்பரான ப்ராடக்ட்டுங்க. அதனால கண்டிப்பா இந்த பி12 எல்லாருமே பயன்படுத்தலாம். அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். விஷ் யூ வெல். தேங்க் யூ மை டியர் ஃபிரெண்ட்ஸ். எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 3 வருஷம் ஆகுது. பேக்ல எப்ப பாரு பெயினா இருக்கும். நான் வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் போனேன். ஆனாலும் அதில ட்ரீட்மெண்ட் ஆனதில கொஞ்சம் அடிக்கடி குனிஞ்சா, நிமிர்ந்தா மூச்சு பிடிச்சுச்சுன்னா, ஒரு மாதிரி முதுகு வந்து ஜம்ப் ஆறா மாதிரி இருக்கும். மேல போயிட்டு திருப்பி கீழ வந்து உட்காரும். அப்போ வலிக்கும். நான் எந்த பொசிஷன்ல அது வந்ததோ, அந்த பொசிஷன்லயே அப்படியே நிப்பேன். எந்த வேலை செஞ்சுன்னு இருந்தாலும் அது அப்படியே நின்னுன்னு இருப்பேன். இப்போ ம் பி டூல் வாங்கி யூஸ் பண்றேன். அது வாங்கி யூஸ் பண்ண அப்புறம் சூப்பரா இருக்கு. அந்த ப்ராப்ளம் இல்ல. ம் அ பி12 ஸ்ப்ரே வாங்கி நைட்டு படுக்கும்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு படுக்கும்போது ஒரு ஸ்ப்ரே நாக்குக்கு அடியில யூஸ் பண்ணிக்கிறேன். சூப்பரா இருக்கு பி12. எல்லாரும் வாங்கி சப்ளிமெண்ட் எல்லாமே வெஸ்டேஜ்ல எல்லா ப்ராடக்ட்டுமே சூப்பரா தான் இருக்கு. எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. தேங்க் யூ சிஸ்டர் வாய்ப்பு அளித்ததுக்கு.